ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. நான் உங்கள் எடிட்டர் விஜய். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் எனக்கும் அதேமாதிரி தான் ஆகிடுச்சு. சரிங்களா, ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. சரிங்களா, நான் இப்போ ஆல்ரெடி நான் ஃபோல்டர்லாம் டெலீட் பண்ணிட்டேன். சரிங்களா, அது இப்போ நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். சரிங்களா, இப்போ வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ணுறேன் அந்த ஆப்பு. இது சும்மா டொம்மா காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 88 ஃபுல் ஸ்டோரேஜ் வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணேன். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண முடியல, ரெக்கார்டிங் ஸ்டோரேஜ் பத்தலை. நான் தான் இப்போ உடனே டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்க்ரீன்ஷாட்டு. சரிங்களா, நான் டெலிட் பண்ண முன்னாடி நான் எடுத்தது. இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். 87% ஃபுல்லாகிடுச்சு. சரிங்களா, அதனால் ஸ்டோரேஜ் பத்தலை எனக்கு, அதனால தான் டெலிட் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, 3 ஆப் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல் மேனேஜர். சரிங்களா, டூப்ளிகேட்னால் ஃபோட்டோ டூப்ளிகேட்டாக இருக்கும், எது இருந்தாலும் சரி, வீடியோ ஆடியோ எது இருந்தாலும் சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டி ஃபோல்டரு. சரிங்களா, அதுக்கப்புறம் இஎஸ் ஃபைல் மேனேஜர். சரிங்களா, இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கூகுளில் தான் டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா, இது இந்தியன் கவர்மெண்ட்னால தடை பண்ண ஆப்பு லிஸ்ட்டில் இருந்தது. சரிங்களா, ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது, ஆனால் டூப்ளிகேட் தான் கிடைக்கும். சரிங்களா, அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஃபால்ட்டாக ஃபோன்லேயே கிடைக்கும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல் மேனேஜர். சரி, டூப்ளிகேட் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, டூப்ளிகேட் ஃபைல் போட்டுருக்கு. இந்த ஆப் நான் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா, டிஸ்கிரிப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, என்னோடய டைட்டிலை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லிங்க் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அது கீழே நான் லிங்க் கொடுத்துருப்பேன். சரிங்களா, டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போவோம். இல்லைனா இந்த நேம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆள் கட்டியது கொடுத்துருப்பாங்க, சாங்கு, வீடியோ, ஃபோட்டோஸு, டாக்குமெண்ட்டு, ஃபைல். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஃபுல் டூப்ளிகேட் ஸ்கேனுக்கு இருக்கா, அது டிக் பண்ணிங்கன்னா ஸ்கேனிங் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்கேன் ஆகும். சரிங்களா, நான் ஆல்ரெடி டெலிட் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ரெக்கார்ட் பண்ண முடியல, ஸ்டோரேஜ் பார்த்துல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெலிட் பண்ண மிச்சம் இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 617 ஃபைல்ஸ் இருக்குது, 625 இது இருக்குது, எம்பி பிடிச்சிருக்கு. சரிங்களா, அதனால் இது ஒன்று ஒன்றா அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்கோம். இது டிக் பண்ணது டூப்ளிகேட்டு, டிக்கில் அது ஒரிஜினலு. சரிங்களா, இதில் பார்த்து நீங்கள் இது பண்ணணும். சரிங்களா, எது டூப்ளிகேட்டு. இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ வேணும்னா இந்த டிக் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிக் இருந்தால் டெலீட் ஆகிடும். சரிங்களா, நீங்கள் டெலீட் நியூ கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக போய்டுன்னு. ஆனால் நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா, செக் பண்ணால் தான் உங்களால் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் டெலீட் பண்ணோம். சப்போஸ் ஃபோட்டோ மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பேக்கப் அதில் அது கொடுக்காதீங்க, இது ப்ளே ஸ்டோரில் போவோம் தேவையில்லாது. அதனால தான் இது ஆட்டோமேட்டிக்காக அது டிக் எடுத்துருக்கு. சரிங்களா, செம்ம ஆப்பே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர்ஸ், எம்டி ஃபோல்டர். சரிங்களா, எம்டி ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா delete எம்டி ஃபோல்டர், இன்டர்னலு, அப்புறம் எஸ்டி கார்டு. இன்டர்னல் நான் செக் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1000, 100, 200 அப்படி போகும். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடியே நான் க்ளீன் பண்ணுறதுனால ஒரு 9 எம்டி ஃபோல்டர் எனக்கு க்ளீன் பண்ணிச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும், சூப்பராக க்ளீன் பண்ணோம். சரிங்களா, ஃபோன் வந்து அந்த போல் ஸ்பீடாக இருக்கும். சரிங்களா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்டி கார்டு நான் கொடுக்குறேன். எஸ்டி கார்டு லோட் ஆகுது. ஓ, 2 ஃபோல்டர் கிளிக் பண்ணிது, மறுபடியும் கொடுக்கலாம். ஓகே, 0 வந்துச்சு. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இது பார்த்திங்கன்னா 3வது தான் மொபைலில் இருக்கிற ஃபைல் மேனேஜர். சரிங்களா, இது அடிக்கடி உங்களுக்கு இருக்கும். உங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட்னால இப்படி மாறும். எனக்கு வந்து அடிக்கடி நான் அந்த ஸ்டோரேஜ் செக் பண்ணுவேன். அப்புறம் வந்து இந்த ஸ்டோரேஜ் கூட நான் செக் பண்ணுவேன், அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன அதுக்கும் டிஃப்ரெண்ட்னா, இப்போ நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபோல்டர் தான் காட்டும். ஆனால் இந்த இஎஸ் ஃபைல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. சரிங்களா, இது ஏன் தடை பண்ணாங்கன்னா, இது வந்து உங்களோட ப்ரைவசி தெரிகிறதுனால இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதனால் யூஸ் பண்ணக்கூடாது. ஈகிளாக யூஸ் பண்ணுறேன் நான். இது எப்படி சொல்ல, ஃபோன் ஸ்டோரேஜுக்காக தான் யூஸ் பண்ணுறேன், அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணுற மாரி இருந்தால் இதோட பர்மிஷன் வந்து யூஸ் பண்ணுற மாரி இருந்தால் கொஞ்சம் அந்த ஸ்டோரேஜ் பர்மிஷன் மட்டும் கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் சொல்கிறேன். சரிங்களா, நீங்கள் பிக்சல் எடிட் பண்ணும்போது எது இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓன் கேமரா இருந்தாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், இது ஒரு சாரி.
பைபிள் அடிக்கடி மறைஞ்சிடும். ஓகே, ஐயோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பரியா மறைஞ்சிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் இருக்குது. அந்த பர்மிஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோரேஜ் மட்டும் தான் அலோவ் கொடுத்துருக்கேன். மிச்ச கான்டாக்ட் லொக்கேஷன் எதுவுமே நான் அலோவ் கொடுக்கல. சரிங்களா, ஸ்டோரேஜ் மட்டும் போதும். கேமராவில் அலோவுக்கு எதுக்குன்னு தெரியல. இப்போ மறுபடியும் நான் உள்ளே போகிறேன். சரிங்களா, இது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே வந்து உங்கள் ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். இதில் வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக நம்ம இதுக்கு போயிடலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 74% இருக்குது. 54% வந்து SD கார்டு. ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் ஃபுல்லாக இருந்தது. சரிங்களா, ஃபுல்லாக டொமா காட்டுற இப்படி தான் ஃபைலில் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எந்தெந்த ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கா, நெக்ஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெமரி கார்டு வந்து ஃபுல்லாக லோட் ஆகும். ஒரு செகண்ட் ஆகும். ஃபுல்லாகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இங்கே சில கலரில் கொடுத்துருப்பாங்க. பிக்சர் வந்து 16 GB பிக்சர் இருக்குது. ஆடியோ ஒரு 5 GB, வீடியோ 10 GB, ஆப்ஸு 3 GB, அதரில் வந்து ஒரு 7 GB. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 30 GB இருந்தது. சரிங்களா, 30 GB நான் ப்ரூஃப் அதை முன்னாடி நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். சரிங்களா, அது குழம்பினே இந்த எப்படி அந்த 30 GB பிடிச்சிருந்தது. டோட்டலி எல்லாம் வீடியோ எல்லாம் செக் பண்ணி டெலிட் பண்ணேன். ஒன்றுன்னா எப்படியும் ஒரு 1 hour எடுத்தது எனக்கு. சரிங்களா, டெலிட் பண்ணும்போது ஒன்று பார்த்து பண்ணால் ஃபோட்டோ பிக்சனாக ரெக்வயர் பண்ண முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 70% இருக்கா, இதெல்லாம் இந்த கலரோட யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா 14 GB இருக்குது. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்குது. இங்கே இந்த டீட்டெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி காட்டும். மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் மெமரி, கீழே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு, கீழே இருக்குது ஸ்டோரேஜ். ரொம்ப விளாட்றேன். இப்போ ஃபோன் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, அப்புறம் அது வந்து கேமரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டவுன்லோடு, அப்புறம் பிக்சரு, வாட்ஸ்அப்பு, மோஜோ, கைன் மாஸ். இது எந்தெந்த ஆப்பில் என்னென்ன எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டும். சரிங்களா, அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் டெலிட் பண்ணணும். இப்போ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா டேட்டாவில் போய்ட்டு மோஜோ வந்து வீடியோ ஃபைல் இருக்கா, இது செக் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த கேலரிலாம் நீங்கள் தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க. ஐயோ ரொம்ப இதுவாகுது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இருக்குது. என்னடா திரும்பி கைன் மாதம் வச்சுருங்க கேட்பீங்க. சைடு ஒரு நியூ வெர்ஷன் வச்சுருங்க. அதான் நான் டவுன்லோட் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன், அதை தட்டி விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாதலாம் நீங்கள் வந்து டெலீட் பண்ணணும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆண்ட்ராய்டு இப்போ உங்களுக்கு டொம்மா காட்டுறேன். இது OBB பப்ஜியோட இது அது. சரிங்களா, பப்ஜி சம்மந்தப்பட்டது. சரிங்களா, இப்போ நான் உங்களுக்கு டெலீட் பண்ணி காட்டுறேன். இப்போ 1 GB ஒரு 2 GB வரும். டெலீட் பண்ணிட்டேன், சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. சரிங்களா, பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து ரீசைக்கிள் பென் சக்ஸஸ்ஃபுல். அதாவது பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகலை. சரிங்களா, டெலீட் ஆகாது. 74 இருந்ததோ. ஓகே, பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகலை. பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸ்ன்னு இருக்கும். டூல்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் இருக்கும். கரெக்டாக பச்சைனா தெரியல. கிளிக் பண்ணிங்கன்னா பப்ஜி ஏய் போயிட்டியா? ஐயோ பைப்பில் போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், டெலிட் ஆகிடுச்சு. சப்போஸ் அங்கே வந்து எதுவும் காட்டும், மறுபடியும் உங்களுக்கு டொம்மா காட்டுறேன். ஐயோ என்னடா காமெடி பண்ணிட்டுருக்கியா? ஐயோ போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பப்ஜி. ஐயோ வலியா. சரி ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் தடை பண்ண ஆப் தான் போட்டோம். இதுமாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா, SD கார்டு கூட அதுமாதிரி தான். இது சும்மா ஃபைலாக காட்டும். சரிங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்கேன் எடுக்கும். நான் என்ன சொல்லுறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இதுமாரி ஃபைல் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆச்சுன்னா இதுமாரி ஆப்பு யூஸ் பண்ணி எந்தெந்த டீட்டெயிலை கொடுத்தீங்கன்னா ஃபோன் மெமரியில் போய்ட்டு ஆண்ட்ராய்டு போய்ட்டு டேட்டாவில் போய்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் லோகோ கொடுத்துருவாங்க. யூடியூப்பில் இவ்வளோ 64 ஸ்டோரேஜ் இருக்குது. பப்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியே போயிடுச்சு. OBB யூஸ் பண்ண வேஸ்ட்டு. சரிங்களா, முன்னாடி நான் நிறைய டெலீட் பண்ணிட்டேன். சரிங்களா, 98 இருந்தது. சரிங்களா, 88 நினைக்கிறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். தேவையில்லாத குப்பையெல்லாம் வச்சுருக்காதீங்க, டெலீட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் வந்து ஒரு எஸ்டி கார்டோ இல்லை ஓடிஜிபி பென்ட்ரைவோ வாங்கி பேக்கப் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களோட லேப்டாப்பு இல்லை சிஸ்டம் வந்து பேக்கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா சரிங்களா, மூவி டவுன்லோட் பண்ணால் கூட இதில் காட்டும் ஃபைல் மேனேஜரில். சரிங்களா, ஸ்டாப் ஆனால் கூட இதில் அசால்ட்டாக காட்டிட்டோம். ஆனால் ஒரிஜினல் ஃபைல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா காட்டவே காட்டாது. சமோசா அந்த டைமில் நானே இதில் காட்டவே காட்டாது. சரிங்களா, இதில் காட்டவே காட்டாது. நான் டவுன்லோட் பண்ணேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அக்கு வேறு ஆண்டி வேறு பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த ஃபைலில் இருக்குப்பா உன்னோட இது நீ டவுன்லோட் பண்ணது ஸ்டாப் பண்ணது எல்லாமே காட்டிடும். சரிங்களா, வேறு லெவல் இது. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ரூல்ஸை படி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பர்மிஷன் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. சரிங்களா, இந்த 2 ஆப் நான் உங்களுக்கு கீழே லிங்க் தரேன். சரிங்களா, அப்புறம் இது வந்து நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரேம் கிளீனிங். சரிங்களா, ரேம் கிளீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்பிரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இருக்குல்ல, இந்த ஆப்பில் தான் ரேம். சரிங்களா, அது எப்படி ஃபுல்லாகுதுன்னு ப்ளே ஸ்டோரில் தான் வேல்யூ ஆகுது. சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நிறைய உளறிட்டேன். மனுஷன் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வேறு லெவல் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.